ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம ரியா வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போட்டு பண்ணி மீனாட்சியோட அம்மா அப்பா வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ மீனாட்சியோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தோடனே பயங்கர கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே மீனாட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் மாப்பிள்ளைகிட்டே பேசிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு கால் பண்ணிவிட்டு ஆனந்துக்கிட்ட பேசிட்டு உடனே ஃபோனை கொடுக்குறாங்க. ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா, மீனாட்சிக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் மீனாட்சியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நல்லா தான் இருக்கோம் அப்படின்னுட்டு சொல்லிடுறாருங்க நம்ம ஆனந்து. இதை கேட்டோடனே ஆனந்து ஐஸ்வர்யாவுக்கு ரியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன ஆனந்த் இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா மாப்பிள்ள, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ எங்களுக்கு வந்த ஃபோன் கால் தப்பான ஃபோன் கால்னு நினைக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க நம்ம மீனாட்சியோட அப்பா. நம்ம அபிராமிக்கு ஒன்றுமே புரியலை இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மீனாட்சி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்துக்கு கால் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற எந்த பிரச்சனையும் என் அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், மீறி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு உங்கள் மேலே நான் கேஸ் போட்டுருவேன், அப்புறம் நீங்கள் ஜெயிலில் இருக்க மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தை மிரட்டியிருப்பாங்க. ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, வேறு வழியே இல்லை, இப்போ சொல்கிற மாதிரியே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி கேட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கும் மீனாட்சிக்கு எந்த பிரச்சனை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பிரச்சனை ஓவர். ஐஸ்வர்யாவும் ரியாவும் நினச்ச மாதிரி பெருசாக பிரச்சனை வடிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் நான் என் பொண்ணு கூட ஒரு 2 நாள் இங்கே தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அம்மா சொல்லிடுறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிடுறாங்க. அபிராமியால் எதுவுமே செய்ய முடியலை, சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் பயங்கர டென்ஷனாகவும் பதட்டமாகவும் இருந்துகிட்ருக்காங்க. வேறு வழியே இல்லை. ஆனந்த் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரியா கூட தங்காமல் ரியாவை வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு தள்ளி விட போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்தில் உங்களுக்கு பங்கு வேணும்னா நீங்கள் 2 நாளைக்கு ட்ராமா போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து ரியாவை கூப்பிட்டு சொல்லிட போகிறாங்க. ரியாவும் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்காகத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தும் மீனாட்சியும் ஒரே ரூமில் இருக்க போகிறாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் செம்ம சூப்பராக போயிட்டுருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. இது இருக்கு.